ஹலோ ஆல் வணக்கம். பேசலாம் அப்படின்னு தம்ப்லைன்லாம் கிரியேட் பண்ணி வச்சுட்டு தூங்குனேன். காலையில தம்ப்லைன் யூஸ்லெஸ்ஸா மாஸ்டர் சொல்லுங்க. சொல்லுங்க சார். 123 தான். ஆமா. அதுவும் வந்து பூரா பையிலையும் பேட்ஸ்மேனா எடுத்து வச்சிருக்கீங்க. எங்களுக்கு வந்து பேட்டிங் தேவை. எங்களுக்கு ரொம்ப பேட்டிங் தேவை. இந்த ஆல்ரவுண்டர்ஸ்லாம் பவுலர்ஸ்லாம் வேண்டாம். கேட்ட மாதிரி தான் பிச்சு. நல்ல மேட்ச் முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிச்சு வச்சிருக்கீங்க. இது வந்து இந்த ஒரு மேட்ச் டிஃபீட் இவங்க டென்யூர் ஐ திங்க் ஹோம்ல லாஸ்ட் 2 இயர்ஸ்ல 5th லாஸ். ஃபிஃப்த்தா ஃபோர்த்தா ஃபிஃப்த்தா ஓகே. 5th லாஸ். ம் எல்லாம் சொல்லிக்கலாம் கம்பீட் பண்ணோம். நிறைய வந்து பெர்மிட்டேஷன் கம்யூட்டேஷன் கம்பீட் பண்ணீங்களா சார்? ஹோம்ல நடக்குது, கம்பீட் பண்ணீங்கிற வேர்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெக்கார்டை நான் கோலி கேப்டன்சில ஓகே. 10 வருஷத்துல 2 லாஸ், 10 இயர்ஸ்ல 2 லாஸ். சோ சரி, ஓகே, நம்ம அதான் அதுக்குள்ள போலாம். மேபி நம்ம மேட்சை பத்தி ஒரு குயிக் கோத்ரூ பண்ணிட்டு மேபி அந்த ட்ரெண்ட் நீங்க தான் ஃபுல்லா பாத்தீங்க, நீங்களே சொல்லுங்க. நான் மட்டும் தனியா அந்த அனாலிசிஸ் பண்ணியிருந்தேன்ல டே 2, அதுல எண்ட்ல வந்து நான் தான் சொல்லியிருந்தேன் 120 ஆர் 100 above 120 வந்தா இட் வில் பி ட்ரிக்கி, இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் இந்தியா. ஆனா நான் எப்படி முடிச்சிருந்தேன்னா அவ்வளவு தூரம் போகாது, ஏன்னா பிச் வந்து ஸ்டில் அசிஸ்டிங். எல்லாருமே அதான் நினைச்சிட்டு இருந்தோம்ல, 100க்குள்ள பண்டில் டவுன் ஆயிடுவாங்க, ஒரு மேட்டர் ஆஃப் லைக் 5 ஓவர்ஸ். ஆனா ஆமா, எல்லாருமே வந்து கமெண்ட்ரியில இன்ஃபேக்ட் இன்னொரு வார்த்தையும் நீங்க சொன்னீங்க, அது வந்து சவுத் ஆப்பிரிக்கன் டெய்லண்டர்ஸ் ஆர் மோர் கேப்பபிள் than இந்தியன் டெய்லண்டர்ஸ். that is the difference I would say in this அந்த match. டிஃபரன்ஸ் வரக்கூடாதுன்னா சார் நீங்க வந்து ஆல்ரவுண்டர் எடுத்திருக்கோம், ஓகேங்களா? அவங்க 10 பேருமே பேட்டிங் பிடிக்கிறாங்க, 10 பேருமே ஆல்ரவுண்டரா இருக்காங்கல்ல. என்ன பண்றது? இல்ல அதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலா இன்னைக்கு நான் என்ன சொல்ல வந்தேன், கமெண்ட்ரியிலுமே சரி, பிச்சு விளையாண்ட பிளேயர்ஸ்மே என்னன்னா, இன்னைக்கு பிச்சு வாஸ் மச் பெட்டர். பெட்டர்னா என்ன, இட் மைட் பி ஸ்டில் டூயிங் சம்திங். நேத்தை விட இன்னைக்கு பெட்டரா தான். அண்ட் அதை நம்ம பார்த்தோம். பவுமாவுமே வந்து 55 அடிச்சு, அவர் பாஸ் வந்து அவருமே 20. ஓகேங்களா? ஸோ யூ கேன் ஸ்கோர் ரன்ஸ் ஆன் தட் பிச். ஸோ செகண்ட் இன்னிங்ஸுக்கு ஏன்னா விக்கெட்ஸை நீங்க பாத்தீங்க, பிச்சு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி இது டேர்ன் ஆகியோ இல்ல பவுன்ஸ் ஆகியோ நிறைய விக்கெட்ஸ் போல, நிறைய விக்கெட்ஸ் வந்து நம்மளாதான். அதனால வந்து பிச் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். பட் பண்ணல அப்படிங்கிறதுக்கு வந்து ஐ திங்க் இட் இஸ் சம்வாட் லைக் மென்டல் திங் அஸ் வெல். மேபி வந்து ஒரு ஸ்டாச்சர் கேப்டனை வந்து மிஸ் பண்ண ஒரு விக்கெட் நம்ம கம்மியா ஆடுறோம். சரி, இதை பத்தி பேசுறதுக்கு இந்த மென்டல் ட்ராமா இருக்கிறதுக்கு ஐ திங்க் வி சவுத் ஆப்பிரிக்காவை பத்தி நம்ம ஒரு 2 நிமிஷமாவது டிசர்வ் தட். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து இப்படி பண்டில் டவுன் ஆகி they never felt like they were out of the game. இதுவே வேற ஏதாவது ஒரு டீமா இருந்தா அஃப்கோர்ஸ் இந்தியாவுக்குமே அந்த ஒரு விஷயமா இருந்தா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே ஷோல்டர்ஸ் would have dropped. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. லீடுமே வந்து ஒரு பெரிய லீடு வந்து அவங்களால வந்து எடுக்க முடியல சவுத் ஆப்பிரிக்கானால. செகண்ட் இன்னிங்ஸ்ல தே நெவர் தாட் அபவுட் எனி திங். தேவர் ஸ்டில் திங்கிங் ஃபோர்த் இன்னிங்ஸ்ல நம்மளுக்கு இப்படிதான் போகும், அதில் வந்து இது பண்ணணும்னு ஃபுல் கம்ப்ளீட்டோட விளையாண்டாங்க. அண்ட் பவுமா ஐ திங்க் first player in 21st century for a South African to win Test Championship. And after 15 long years, India வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச். I think he has born, அதாவது பவுமா அப்படின்ற பேருக்கு he has born to do certain things. And incredible innings, calm composure, பக்கா ஆடினார். I think we have to give very big applause to South Africa. வந்து இப்ப லாஸ்டா ஒரு few years சவுத் ஆப்பிரிக்கா that's their belief. I think they are believing a lot. ஸ்கில்ஸ் எப்பயுமே இப்போ வந்து அவங்களுக்கு பிலீஃப். ஐ திங்க் தே ஆர் லைக் ஃபார்மிங் தட். லைக் நடுவில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டிப் இருந்து அந்த கீ பீப்புள்லாம் போய் மைக்ரேட் ஆனப்ப டிப் இருந்து, இப்போ வந்து அந்த கோர் வந்து ஸ்டில் திரும்ப ஃபார்ம் ஆகி ஐ திங்க் தே ஆர் கெட்டிங் த ரைட் பேலன்ஸ் அண்ட் த பிலீஃப். ஏன்னா நீங்க சொன்னதுதான், அந்த 159 ஆல் அவுட் ஆனவொடனே மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து விட்டுருவாங்க. ஆனா அவங்க அதை பண்ணாம வந்து அகைன் நம்ம சீரியஸ் ப்ரிவியூலே பேசியிருப்போம், அவங்க ஸ்பின்னர்ஸுமே வந்து தே ஆர் டூயிங் ரியலி கிரேட். தே ஆர் நாட் லைக் பெரிய சர்ப்ரைஸ் தான் ஒரு ஹாஃப் ஸ்பின்னர் வந்து. இனிமேல் ஹாஃப் ஸ்பின்னர்லாம் ஐ மீன் ஹி கேம் அவுட் லைக் ஃபுல் கன்னிங் பிளேஸ். அவ்வளவு சூப்பரா போட்டாரு, அவ்வளவு எக்ஸ்டென்சிவ் ஸ்பெல்ஸ் போட்டு பார்த்தேன். ஐ திங்க் ரொம்பவே சூப்பரா போட்டு. இல்ல அதுதான், அது வந்து பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஃப்ரம் தேர் சைடு. இன்னொன்னு நான் நேற்று மேட்ச்ல சொல்லியிருப்பேன், பிச்சு வந்து நாட் ஒன்லி ஃபார் த ஸ்பின்னர்ஸ், இட் ஹேஸ் சம்திங் ஆர் இட் ஹேட் சம்திங் ஃபார் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அஸ் வெல். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது எனக்கு தெரிஞ்சு. அதான் நம்ம பிச்சை பத்தி பேசலாம், ஆனா அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ஜஸ்ட் ஸ்பின்னை மட்டும் இல்லை,
சொன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஹென்சனும் விக்கெட்ஸ் எடுத்தது வந்து பிக் பாசிட்டிவ் ஃபார் தம். அது வந்து ரொம்ப ஹெல்ப். ஸோ டெஃபினெட்லி குடோஸ் டு தம். அகைன் பேட்டிங்லயுமே வந்து நான் சொல்லி கீ பாயிண்ட் சேயிங் 159 வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். பட் அந்த பவுமாவோட இன்னிங்ஸ் வந்து உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். லைக் ஹி ரியலி பிளேட் வெல். அதுதான் டிஃபரன்ஸ் இந்த மேட்ச். வந்து கேஎல் ராகுலோட இன்னிங்ஸ் வரும்னு தோக்கணும் நினைச்சேன். ஜெயிக்கிறோம் அதெல்லாம் எதுவும் விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிளியர் மைண்டோட வந்து ஆடுறாரு. உண்மையா சொல்லணும்னா அவ்வளவு பெரிய டெக்னிக், அவ்வளவு ஒரு மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்து இல்ல. சிம்பிள். அதை வந்து இது பண்ணும்போது அது டீமையே அப்லிஃப்ட் பண்ணுது. ஸோ அப்படி ஒரு டீம் லீடரா இருக்காரு. அந்த அதர் ஹேண்ட் வந்து நம்ம கோச்சும் சரி, நம்ம டீம் மேனேஜ்மெண்ட் நிறைய பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, கில் இல்லைப்பா 2 இன்னிங்ஸுமே, அதனால தான் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்கல. கில் இருந்திருந்தா அந்த 30-40 ரன்ஸ் வந்து ஒரு மேட்டரே இல்லை. வி வுட் ஹவ் க்ளீன்லி ஸ்வெப்ட் ஆஸ் பர் அவர் பிளான்ஸ். என்னோட டேக் என்னன்னா, மேபி நீங்கள் வந்து மேட்சை வின் பண்ணியிருப்பீங்க கில் இருந்திருந்தா. நான் அதை வந்து ஐம் நாட் டேக்கிங் அவே ஃப்ரம் இன் டு த ஈக்குவேஷன். ஆனாலுமே கில் நீங்கள் 9 பேர் சேர்ந்து 123 அடி, அதுதான் என்னோட கொஸ்டின். அது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் பாதர் இல்லை. நீங்க மேட்ச் ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க, நீங்க WTC ஃபைனல்ஸ். பட் ஆனால் இதை நீங்க வந்து ரீசனா கில் இருந்திருந்தா நாங்க ஜெயிச்சிருப்போம், கில் இல்லைன்னா ஜெயிச்சிருப்போம்னு சொன்னது கூட இல்லை. இட் இஸ் நாட் கன்சிடர்ட் ஆஸ் டு பி எனி ப்ராப்ளம் எங்களுக்கு. ஏன்னா வந்து நாங்க அன்ஃபோர்ஸபிள் ரீசன்னால இருந்திருந்தா எங்களோட பிளான் படி தான் we could have easily swept. அவங்க ஒரு கன்சர்னாவே இதை எடுக்கல அப்படின்னு நான் சொல்றேன், which is like more scary for me. Yeah, I also don't completely agree to that statement. See, ifs and buts எப்பனாலும் பேசலாம். இப்ப கில்லு வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்ப அக்செப்ட் பண்ணிருப்பாங்களா? ஸோ அதனால நம்ம அதை வந்து போக முடியாது. நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான் எனக்கு. இப்போ வந்து ஒரு 300-400 ஒரு கீ பிளேயரை மிஸ் தான். ஹீஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஃபார் த லாஸ், நான் ஒத்துக்கிறேன் நான். ஆனா அவர் மட்டும் இருந்திருந்தா நாங்க எல்லாமே பண்ணிருப்போம், எல்லாமே ஜெயிச்சிருப்போங்கிறது வந்து நாட் த ரைட் வே ஆஃப் திங்கிங். ஸோ அது ஒரு ஃபேக்டர். அவங்க வந்து அதுக்கும் ஆக்ஷன் எடுக்கணும். நான் நேற்று சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவரை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, எப்படி வந்து அவரோட பெஸ்ட்டை நம்ம கண்டினியூஸா, அது வந்து அவங்களுக்கு ஆக்ஷன். பட் இருக்கிற டீம்ல நீங்க சொன்ன அதே பாயிண்ட், 123 ரன்ஸ் இன் இந்தியா அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா, இவ்வளோ நீங்க சொன்ன ஆல்ரவுண்ட்ஸ் வச்சு பேரை வச்சு நம்மளால எடுக்க முடியலங்க. அதை வந்து நீங்க என்ன ரீசன்றத யூ ஹாவ் டு லுக் அட் இட். நியூசிலாந்து சீரீஸ்லயும் இப்போ நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல வெஸ்ட் இண்டீஸோட பவுலிங் அட்டாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை, அதனால நம்ம பேட்டிங் வந்து ஓகேவா தெரிஞ்சு. இப்போ ஒரு ப்ராப்பர் பவுலிங் டீமுக்கு அது ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸ் கொடு வந்து ஈஸியா இந்தியா பேக் ஃபயர் ஆகுது. அகைன் ஐ ஸ்டில் ஸ்டிக் டு திஸ் பாயிண்ட். அட்லீஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ்ல வந்து இந்தியாவோட பேட்டிங் ஆர் ஸ்ட்ரென்த் அகைன்ஸ்ட் ஸ்பின் இஸ் டெஃபினெட்லி ஃபேடிங். ஐ டோன்ட் நோ. அகைன் நியூசிலாந்து சீரீஸ் I was thinking இது வந்து reach the like the maximum peak. They have to take some action. என்னோட ஃபீல். பார்க்கலாம் எப்படி போகுதுங்கிறது. அட்லீஸ்ட் இப்பயா வேக்கப் பண்ண நினைச்சேன். பட் நீங்க சொல்றபடி பார்த்தா அவங்க இதை ஒரு பெரிய லாஸா தெரியல, கஷ்டம் தான். on the other hand, Shubham Gill வந்து looks like he will sit out for second test ன்னு நினைக்கிறேன். ரிஷப் பண்ட் will stand in as a captain. இருக்கும் பட்சத்தில் ஐ திங்க் சாய் சுதர்ஷன் will come into 3 or 4 ஃப்ளோட் பண்ணுவாங்க. வேற ஏதாவது ஒரு பவுலர் எடுத்துட்டு பார்ப்போம். on the other hand, I think South number 4 மேபி வாஷிங்டன் சுந்தரை புஷ் பண்ணிட்டு 3ல திருப்பி சாய் சுதர்ஷன் ஆட வைக்கலாம். அப்படிதான் தெரியல. பட் ஆனா கன்ஃபார்ம்டா கில் அவுட். ஏன்னா நான் வந்து சொல்றேன் லைக் லுக்ஸ் லைக் ஆஃப் இட். ஐசியூல நேற்று ஈவினிங் வரைக்கும் போது ஐ திங்க் இட் லுக்ஸ் ஸ்கேரி. மேபி லைக் அவர் வந்து தெரியும்ல, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோட ஃபிட்னஸ் ரொட்டீன் இது எல்லாமே வந்து பழைய பிளேயர்ஸோட ரொட்டீன் மாதிரி இல்லை. யாருக்குமே இன்ஜுரி எக்ஸ்பெக்ட் இல்ல, ஒர்க் லோடு ரொம்ப ஜாஸ்தி இல்லை இப்பெல்லாம் nowadays. அது கில்லுக்கு வந்து நிறைய தான் இருந்தது. So he has to be protected. Okay, வரலனா என்னங்கறத நம்ம அடுத்த வீடியோல அனலைஸ். I have a slight difference with the workload. மேபி அதை நம்ம இன்னொரு வீடியோல பேசலாம் சார். தோனிலாம் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் விளையாடி இருக்காரு சார். கோலிலாம் வந்து 16-17 வருஷம். they know to take care of their body. even though workload இருந்தாலுமே they know to take care. சரி, அதை பத்தி பேசுவோம். பட் ஆனா ஓகே, ஒரு டிசப்பாயிண்டிங் ஸ்டார்ட் டு த ஹோம் டெஸ்ட் சீரீஸ். நான் இதை கண்டிப்பா எதிர்பார்க்கல. உண்மையிலேயே நான் சொன்ன மாதிரி தம்ப்நெயிலாம் இப்போ புதுசா இந்த வீடியோக்காக திருப்பி ஒரு தம்ப்நெயில் ப்ரிப்பேர். ஸோ வந்து ஹார்ட்ஷிப்ஸ் கால் இந்தியன் பேட்டர்ஸ்க்கு அடுத்த டெஸ்ட் சீரீஸ்ல அடுத்த மேட்ச்லயே அது கொஞ்சம் ஒழுங்கா இந்த இதையே நான் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா இந்தியா. இல்ல, see now it is really becoming serious.
ஹோம்ஸ் மேட்சஸ் WTCயோட இது வந்து இப்ப Actually, ஆஸ்திரேலியா points கொஞ்சம் அதிகமா போகும்ல ஹோம் டெஸ்ட் சீரிஸ்ல. ஓகேங்களா. பட் நீங்க ஹோம் சீரிஸ் உங்களுக்கு வந்து அவே சீரிஸ் ஃபாரின்ல அப்படின்னா நீ சான்சஸ் கம்மி. ஐ திங்க் டாப் 3 நான் இப்ப பார்த்தது வந்து இந்தியா, சாரி ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா அந்த பொசிஷன். பட் அவங்க தான் டாப் 3. இப்ப இந்தியா இருக்காங்க. WTCல வந்து இங்கிலாந்து வந்து உள்ள அவங்களுக்கு ஆஷஸ்க்குமே இப்ப சான்சஸ். ஆஷஸ்ல அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்களும் மேல வந்து, ஸோ இட் வில் பி ரியலி 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 டிஃபிகல்ட் ஃபார் இந்தியா. அடுத்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ப்ரெஷர் ஆயிடும் WTC டேபிள்ல. ஹோப்ஃபுல்லி திங்ஸ் வில் டர்ன் அரவுண்ட் இன் கவுஹாத்தி அப்படின்னு நினைக்கிறேன். கவுஹாத்தி தான் செகண்ட் வென்யூ நினைக்கிறேன். அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்டில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் விக்ரம் அண்ட் மாஸ்டர். தேங்க்யூ.